நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாக அவர் எல்லா நாட்களிலும் எல்லா சூழல்களிலும் தொடர்ந்து ஆசீர்வாதங்களுக்கு மேல் ஆசீர்வாதங்களை தருகிறவர். நாம் எப்படி இருக்கிறோம் என்பது அல்ல, நம்முடைய வாழ்க்கை நாம் கடந்து போகிறதான அந்த சூழல்கள், அவைகளுக்கு ஊடாக கர்த்தர் நின்று என்ன செய்கிறாரா? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிற போது கவனியுங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்கானா என்கிறதான ஒரு மனிதன், அன்னாளை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போன நிலைமையில இருக்கிற அன்னாள், குறைவுபட்டு இருக்கிற அன்னாள், எல்லா பெண்களை போல ஆண்டவருக்கு மகிமையாக அவள் என்ன செய்யவில்லையா? அவளுடைய வாழ்க்கை காணப்படவில்லை. ஆனால் அவைகளுக்கு நடுவிலும் அவளை சிநேகித்த எல்கானா. ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவருக்கு குறைவுபட்ட நிலைமையில, வியாதிப்பட்டவளாய், பலவீனப்பட்டவளாய், குறைவுபட்டவளாய், ஒன்றுமில்லாதவளாய் இருக்கிற அன்னாளை எல்கானா சிநேகித்தபடியினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சிநேகம் என்ன செய்ததுன்னு சொன்னா 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிற போது அந்த அன்பு, ஏசாமி சொல்லும்போது சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் இப்படி சிநேக நிமித்தம் இப்படி கொடுக்க முடியுமானால் தேவன் என்ன செய்வாரா? நம்ம விட நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அன்பு என்று வருகிற போது அந்த அன்பின் நிமித்தம் என்ன செய்கிறாரா? ஏராளமாய் தருகிற தேவன். ஆசீர்வதிக்கிறது முடிவு பண்ணா அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? பெருகி கொண்டே போகும். ஆபிரகாமை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க சகரியா சொல்றார் 2 மடங்கு ஆசீர்வாதம்னு சொல்லி. வேதம் முழுவதும் நீங்க பார்க்க முடியும். 10 மடங்கு ஆசீர்வதித்தார், 50 மடங்கு ஆசீர்வதித்தார், 100 மடங்கு ஆசீர்வதித்தார், 1000 மடங்கு ஆசீர்வதித்தார், கோடா கோடியாய் ஆசீர்வதித்தார். எண்ணி முடியாத அளவிலே ஆசீர்வதிக்கிற தேவன். கைவைத்து ஆமென் சொல்லுங்க. நம்மை ஆசீர்வதிக்கிறதே அவருக்கு பிரியம்.